வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். இன்றைக்கி நம்ம சேனலோட ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் மலாய் தாங்க. ஜஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸில் நல்லா கம்மன்னு டேஸ்டியாக மலாய் ரெடி ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பிரெட் மலாய் செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் பாலை எடுத்துருக்கேங்க. ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பால் கிடச்சாலும் வாங்கிக்கோங்க. அது ஃபுல் க்ரீம் மில்காக இருக்கணும். அப்போ தாங்க பால் நல்லா திக்னஸாக வரும். இப்போ பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாலை ஸ்லோவில் வச்சுட்டு அந்த சைடில் இருக்கிற அந்த பால் ஆடையெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மலாய் நல்லா திக்னஸாக வரும். அப்படியே பாலை ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா சுண்டி வரட்டும். நீங்கள் சைட் பை சைடு அதை ஆடையை எடுத்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பால் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாங்க. கஸ்டர்ட் பவுடரில் சில்லுன்னு இருக்கிற பால் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேங்க. உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கலனா கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஃப்ளேவர் கிடச்சிரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காதுங்க. இப்போ பாலில் நம்ம கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா திக்னஸாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் எம்மியான ரெசிபீஸ் அண்ட் vlogs உங்களுக்காக நிறைய காத்துட்ருக்கு. இப்போது ஒரு 3-4 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் சுகர் சேர்த்துக்கிறேன். மலாய்க்கு தேவையான சுகர். இப்போ இது நல்லா பாலோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் பால் எவ்வளோ சுண்டிடுச்சுன்னு. சைடில் அந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள், பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சாச்சு. நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மலாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சில்னஸ்க்காக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாங்க. நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பாலில் போட்டும் நல்லா ஊற வச்சும் கொடுக்கலாம். இல்லைனா ப்ரெட்டை எண்ணெயில் ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மலாய் ஆட் பண்ணியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் கலந்து கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, மலாய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரெட்டு மூழ்கிற அளவுக்கு நல்லா மலாய் ஆட் பண்ணிக்கோங்க. பயங்கர டேஸ்டியாக எம்மியாக சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் இதோட நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் எந்த நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இன்னும் சூப்பரான ரெசிபியோட எம்மியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் யார் பால் பிடிக்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், உங்களுக்காக செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.